புலையரம் ஆயின புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலை அறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான். தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்திருக்கிற திருமாலையில் இருக்கக்கூடிய அடுத்த பாசுரம். சர்வஸ்மாத்பரனாக சர்வேஸ்வரனாக நியந்தாவாக சர்வவியாபியாக சர்வருக்கும் அந்தர்யாமியாக நம்மை ரட்சிக்கக்கூடியவனாக நம்ம எல்லாரையும் ரட்சித்து கொடுத்து எப்படி ரட்சிக்கப்படுகிறான், எப்படி ரட்சிக்கிறான் என்னால் விரோதி நிரசனசீலனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருளே, அவனே அரங்கனாக நம்மை எல்லாம் ஆட்சிகிறான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த பாசுரத்தாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதாவது மதங்கள் வைபாஷிகன் என்னொருவானும் மாத்தியமிகன் என்பானும் சமணன் என்பானும் பௌத்தன் என்பானும் இப்படி பலவிதமாக பல மதங்கள் எல்லாம் இருக்கு. ஞானம் என்பதே இல்லை, சர்வசூன்யவாதம் என்று சொல்வார்கள். சர்வசூன்யவாதம் வைஷம்பாதிகன், அதாவது பார்க்கறதே, அதாவது அனுமானம் என்பதில்லை, நேர பிரத்யக்ஷம் என்பதில்லை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லப்படுவது சர்வசூன்யவாதம் என்று பேர். வேதத்துக்கு புறம்பு சொல்லுவது. வேதத்தை சில இடங்களில் ஒத்துக்கொள்ளுவர்கள் சொன்ன வைஷம்பாதிகனாக இருக்கட்டும், மாத்தியமிகனாக இருக்கட்டும், சௌத்ராந்திகனாக இருக்கட்டும், சமணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லோகாயதவாதம், எல்லாருக்கும் பிடிச்சதாக நன்னா இரு, இப்படியே இரு, பார்க்கறது தான், தனியாக வேற ஒரு மோட்சம் என்பது இல்லை, எம்பெருமான் என்பது இல்லை. சில மதங்கள் எல்லாம் இங்கே லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன் நமக்கே சில நேரங்களில் இந்த மதங்களில் ஏதாவது ஒரு விதமான ஒரு பர்சனாலிட்டி வந்துடும். அப்பப்போ இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாலும் இல்லையோ, அது நமக்கும் உண்டு. அப்பப்போ வந்துடும் நமக்கே. சில நேரங்களில் அப்படியே பார்த்தோம்னா ஏதோ ஒரு சூன்யமாகவே தோணும். எப்பயோ எல்லாம் ஒன்ன மாதிரி இருக்கு, இவா இப்படி பண்றாளே, அவ அப்படி பண்றாளே, இது சரியா அது சரியா, அப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா இப்படின்னு நமக்கே ஓட்டமாக ஓடி, இவர்கள் எல்லாம் இவாள நமக்காத்தான் சொல்லியிருக்காளோ, சரி நன்னா சாப்பிடு, கண்டது தானே காட்சி கொண்டது தானே கோலம், நன்னா இப்படியே இருக்கு, சரி உன்கிட்ட காசு இல்லையா, நன்னா சாப்பிடணும், சாப்பிட்டா தான் நன்னா இருக்கும், உடல் நன்னா புஷ்டியா இருக்கும், ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னா, சரி சாப்பிட்றதுக்கு காசு இல்லையா, கடன் வாங்கி சாப்பிடு. சரி கடன் வாங்கிவிட்டா திருப்பி கொடுக்கணுமேண்ணா, கொடுக்க வேண்டாமே, இதுக்காக கொடுக்கறது, ஏன்னா பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அப்புறம் என்னதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெரியக்கூடியதாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் அவ கொடுத்து வச்சுருக்கா. அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் எதை போலன்னா, நெல் பயிரெல்லாம் நன்னா போடுறோம், ஒரு நிலத்துல நன்னா நெல் பயிரிடுறோம், பயிரிடும்போது அதோட சேர்ந்து களையும் வருது பாருங்க. அதை போலதான் இந்த மதங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை திசை திருப்புவதற்காகவே ஓடக்கூடியதான மதங்கள். அந்த மதங்களிலே உண்மை அப்படிங்கிறது துளியும் இல்லை. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் லோகாயதிகம், லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திசை திருப்பி, இதெல்லாம் எம்பெருமானே தான், இதெல்லாம் சிலவாறு எம்பெருமானு சொல்றோம் இல்லையோ, அவன் அப்படியே பெரியவரான் பௌத்தன் அப்படின்னு பெருமாள் தானோ ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயத்துல வருதோ இல்லையோ, அதுல என்ன பண்ணுவாரா, பெருசா உட்காந்து பெரிய காதுகளாக பெரிய தொப்பையா வச்சுட்டு தடவிண்டு இருக்கிறவாளுகள்லாம் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை சொல்லி உபதேசம் பண்ணிட்டே இருப்பாரான். எதற்காகனா இவர்களை கொஞ்சம் திசை திருப்ப வேணும் என்பதற்காகவே அப்படி சொல்லுவா. அப்படி எம்பெருமான் கொடுத்ததிலே அதுவும் ஒன்று அப்படி சொல்லப்படுகிறது. எதுக்காக சொல்ல வந்தேன், இப்படி இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் சர்வசூன்யவாதம், சர்வசூன்யம், எல்லாமே சூன்யத்தை சூன்யம் என்று சூன்யமாக இருக்கக்கூடிய சூன்யமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவா. அப்ப சர்வசூன்யவாதம் அப்படின்னு பேரு. சூன்யம்னா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடையாது, இப்ப இருக்கிறது பார்க்கறது நிலைக்கிறது இருக்கிறது சாப்பிட்றது போறது வர்றது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
இருக்கக்கூடிய மதங்கள். இதைத்தான் புலையரம் இதெல்லாம் ரொம்ப தகாது, அதாவது நீச்சபாவம் இருக்கக்கூடிய, நீச்சத்தன்மை இருக்கக்கூடிய மதங்கள். இதெல்லாம் தான் நீச்ச மதங்கள் என்று சொல்றோம். தர்மமே இல்லாமல் சில பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும். தான் புலை அறமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம். சமணர்கள் அவர்கள் என்ன திக்கையே ஆடையாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள். உடம்புல துணி கூட இருக்காது. அதுதான் திகம்பரம் அப்படி சொல்லுவாள் இல்லையோ, திகம்பரா அப்படின்னு சொல்லுவா. பார்த்தோம்னா திகம்ப அப்படின்னா திக்குகளையே ஆடையாக கொண்டு அவ என்ன பண்ணுவா, மயிர்பீலியை வச்சுட்டு தடவிட்டே வருவா. இங்க அங்க எதுவும் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அகிம்சை அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளுவா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தலையை நல்லா முண்டனம் பண்ணிக்க வேண்டியது. அது அது முண்டனம்னு சொன்னா கூட கத்திக்கிட்டு அல்ல, பிடுங்கிய அப்படி இருக்கக்கூடியவர்கள். அதுல முகத்துல மூடி போட்டுட்டாக்கா வேற எந்த விதமான உயிரினங்களுக்கும் தகாது செய்வது கூடாது, தீமை இழைக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கக்கூடியவா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் கடைசியில எங்க கொண்டு வந்து முடிகிறதுனா, வேதத்தை சில இடங்கள்ல ஒத்துக்கும், ஆனா வேதத்துக்கு குதிஷ்டியான அர்த்தங்களை சொல்லும். அப்படி இதுல கடைசியில வந்த ஒரு வர்க்கம் இப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் புலையறம். அதெல்லாம் நீச்சபாவம் உடையதான மதங்கள். அதைத்தான் புலையறமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம். இதெல்லாம் வேணுமா நமக்குன்னா தேவையில்லாதது, அதெல்லாம் தவிர்க்கத்தக்கது. அது சாரம் இல்லாமல் அசாரமாக இருக்கக்கூடிய மதங்கள் தான் இதெல்லாம். இதைத்தான் புலையறமாகி நின்ன புத்தொடு சமணம், பௌத்த சமணம் எல்லாம். இதை எப்படி வச்சுக்கணும், இதை அண்மையை எப்படி பண்ணணும்னா, கலையறக்கற்றமாந்தர் புலையறமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம் காண்பரோ கேட்பரோ தாம் அப்படின்னு வச்சுக்கணும். யாரு கலையறமா, அதாவது கலையறக்கற்றமாந்தர்கள்னா ஆறு? திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்துல கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோன்னு பாசுரம். அங்கே கலை இலங்கு மொழியாளர், கலையிலங்கு மொழியாளர்னு அங்கே திருமுடியில பாசுரம். திருக்கண்ணபுரத்தை சொல்ற போது கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோன்னு பாசுரம் அங்கே. அப்ப கலைன்னா வேதம். அங்க திருக்கண்ணபுரத்துல இருக்கிறவா திண்ணையில உட்காந்து பேசுவாளாம். நம்மளும் பேசுவோம் இல்லையா? கிராமத்துல போனோம்னா திண்ணையில உட்காந்து பேசுறதுங்கிறது ஒரு தனி அலாதியான ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை அப்படி செலவு பண்ணுவா. அது இது தென்னை பேச்சு அது நடக்கும். ஆனா அது நடக்கிற பொழுதும் அதுல எம்பெருமான் விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோமே ஆனால் அது கண்ணபுரமா. எப்படி? கலையிலங்கு மொழியாளர் தென்னை பேச்சு தான் பேசுவா அவளும். ஆனா எப்படி பேசுவாளாம்? கலையிலங்கு நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அது பிரகாரம் எம்பெருமானுடைய குணானுபவங்களை பண்ணி போருமவர்கள் மொழியாளர்கள். அதுதான் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரம், திருக்கண்ணபுரத்துல. இங்கே கலையறக்கற்றமாந்தர்னா, கலை என்பது வேதம். வேதத்தையும் உபனிஷத்துக்களையும் நன்னா சேவிச்சு, நன்னா அத்தியனம் பண்ணி, நன்னா காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி, நன்னா ஆனந்தமாக அதனுடைய அர்த்தத்தை நன்னா பகவானுடைய கிருபையினாலே கிரகித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதான் கலையறக்கற்றமாந்தர். நன்னா படிச்சு வாசிச்சவா. அப்ப கலையறக்கற்றமாந்தர் என்ன பண்ண மாட்டா அப்படின்னா, புலையரமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம் காண்பரும். அதை போய் பார்ப்பாளா? அதை போய் கேட்பாளா? பண்ண மாட்டா. அதுக்கு போறதுக்கு அவசியமே இல்லை. எந்த ஒரு விஷயம் நமக்கு உத்தேசம் இல்லையோ அது பக்கத்துல போறது என்பதே கூடாது. பக்கத்துல போய் நின்னாத்தான் நான் பார்ப்பேன், கேட்பேன், அதுக்கப்புறம் அதை என்னால நான் ஏத்துக்க முடியுதான்னு பார்ப்பேன்னா, இதெல்லாம் திருமழிசைப்பிரான் ஆழ்வார்களிலே நான்காமவராக அவதரித்திருந்ததான துவாபர யுகத்திலே அவதரித்திருந்ததான ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். அவர் எல்லா மதங்களிலும் இருந்து கடைசியா பாக்கியத்தால் செங்கண்மாலை பெற்றோம்னு அவரே தெரிவிக்கிறார். என்னென்னா, சாக்கியங்கத்தோம் சமணங்கத்தோம் ஆக்கிய அறநூல் ஆராய்ந்தோம் செங்கட்கரியானை பெற்றோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை பெற்றோம்னு அவரே தெரிவிக்கிறார். இவர் அவருடைய திருவாக்கு. நான் சாக்கியத்துல இருந்தேன், சமணத்துல இருந்தேன், ஆக்கிய அறநூல் ஆராய்ந்தோம், நிறைய நூல்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்திருக்கேன். பார்த்துட்டு பாக்கியத்தால் பகவானுடைய கிருபையால், அதுதான் இங்க கிருபாவசியம்னு பேரு.
பகவானுடைய கிருபையினாலே தான் செங்கட்கரியானை பெற்றோம் அப்படின்னு அவரே தெரிவித்துக் கொள்ளுகிறார். அது அவருடைய சரித்திரம், அதாவது திருமழிப்பிரானுடைய சரித்திரம். அப்ப அது நமக்கு உண்டான்னா நம்ம அது பக்கத்துல போய் நிற்க வேண்டாம். அங்க போய் நிற்கணுமா? இல்ல சுவாமி, நான் அதெல்லாம் பார்ப்பேன், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நான் வருவேன்னா. அந்த ஆராய்ஞ்சு பார்த்து தியரி எல்லாம் எழுதி வச்சுட்டார். ஆறு திருமழிப்பிரான் எழுதி வச்சாச்சு. இனிமே நமக்கு அங்க போகணுங்கிறது இல்லை. அது இல்லாதவர்களுக்கு அது தகும். அதுவும் இல்லாம அவர்களுக்கு அத்தனையும் தகும். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவளுக்கு வெளியில வர முடியும். நம்ம எல்லாம் அங்க உள்ள போனோம்னா போனா போனதுதான். அது பிரகாரம் ஏன்னா நமக்கு ரொம்ப சாதகமா வேற அமைஞ்சுருதா. அதனால அவன் எப்படி பேசுவான் அப்படின்னா, அப்படியே ரொம்ப அப்படி அவன் பேசுறதே ரொம்ப நம்மளை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி, அப்படி இதுதான் வாழ்க்கை, இதை விட்டு வேற என்ன வாழ்க்கை இருக்கு அப்படி சொல்லுவான். நம்மளும் ஓஹோ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு, மிச்ச இடங்கள்லாம் கீழே உட்கார சொல்றா, இவன் மேலே உட்காந்துக்கிறாங்கிறான், சாப்பிட்டா எதெல்லாம் வேணுமோ எல்லாம் சாப்பிடுங்கிறான், எது அனுபவிக்கலாமோ அதெல்லாம் அனுபவின்னு சொல்றா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நமக்கு சாதகமா ரொம்ப நல்லா இருக்கு, இப்படின்னா இருக்கணும் மதம்னா அப்படின்னு நமக்கே தோற்றும். அப்ப அந்த அளவுக்கு அவன் லோகாயதன், லோகத்துல இருக்கக்கூடிய விஷயமாகவே பேசி நம்ம மயக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அது பக்கத்துல போகக்கூடாது. காண்பரோ கேட்பரோதாம். அதை போய் பார்ப்பாளா, அதை போய் கேட்பாளா? பண்ணவே மாட்டான். அதனால புலையரமாகி நின்ன புத்தோடு சமணம் எல்லாம் கலையறக்கா கத்தமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம். தலையறுப்புண்டும் ஷாகே. தலையை அறுத்து போட்டா கூட நாராழ்வார். சுவாமி இவர் இப்படி பேசுவாரா, ரொம்ப சாத்விகராச்சு, இதெல்லாம் பேசுவாரானா? தலையை அறுத்து போட்டா கூட ஷாகே, செத்து போனா கூட ஐயா பெரியவர்களே தலையறுப்புண்டும் ஷாகேன் சத்தியம் காண்மேன் ஐயா. உண்மை ஒண்ணு சொல்றேன் கேளு, நான் சொல்றதை இப்ப கேட்டேன்னா இதன் பிரகாரம் இவனைத்தான் நீ தெய்வம் என்று நம்ப வேண்டும், இவனைத்தான் தேவன் என்று நம்ப வேண்டும். தேவன் அப்படின்னா திவு கிரீடா அப்படின்னு. அப்ப திவுனா தேவன் அப்படின்னு சொன்னா கதின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் தேவ அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவ என்னொரு அர்த்தம், கதின்னு ஒரு அர்த்தம். அந்த தேவன் என்று சொன்னா இவனே எல்லாத்தையும் படைக்கக்கூடியவன், சர்வஸ்மாத்மரன் என்னும் ஜெகத்காரணன் என்னும் அவனுக்கு ரெண்டு விதமா சொல்றாத. அப்ப கதின்னு ஒரு அர்த்தம் வருது, எல்லோரையும் ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வருது. அவன் தான் என்ன பண்ண போறான்? சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான். நீங்க எங்கெங்கெல்லாமோ போகாதவங்கோ, விரோதி நிரசன சீலனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருவன் தான் தேவன். மற்ற மதங்கள் எல்லாம் தவிர்க்கத்தக்கது. புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம். தலை அறுப்புண்டும் ஷாகே சத்தியம் காண்மினையா. கேளுங்கோ, சத்தியவாக்கியனாக திருடபிரதனாக 16 கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவனாக இருக்கக்கூடிய ஒருவன்தான் சிலை. அப்படின்னா சிலை என்று சொல்லப்படுகிற வில்லாலே, வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய ஒருவனாலே அவன் தான் அவன் என்ன பண்ண போறான்? தேவு அப்படின்னா தேவன். அந்த தேவன் அப்படின்னு சொன்னா அந்த தேவன்கிற சப்தத்துக்கு இவன் தான் ரட்சகன், இவன் தான் நம்ம உய்விக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்பட தெரிகிறதோ இல்லையோ. தேவன் சிலையும் கையுமாக. ஏன்னா மற்ற தேவதைகளுக்கெல்லாம் கட்டம் ஏற்பட்ட போது பிரம்மாதானே கொடுத்தான், வரம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? மனிதனால். அவன் என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு இத்தாலையும் எதாலையுமே எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. யாரு கேட்டது? அதாவது ராவணன் கேட்டது. என்ன கேட்டான்? ஒண்ணா சொன்னான், மிருகமா கூடாது, மனிதனா கூடாது, அதாவது மிருகமா கூடாது, எல்லாத்தாலையும் எனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு மனிதனை பத்தி பேசவே இல்லை அவன். அதனாலதான் அவர் என்ன பண்ணார்? மனுஷன் அவதாரம் பண்ணார். மனிதனை ரொம்ப தாழ்ச்சியா நினைச்சுட்டான். மனிதன்னா மனிதன் வந்து என்ன கொல்ல முடியுமா, என்னை யாராலும் கொல்ல முடியாது அப்படின்னு வரத்தை வாங்கிவிட்டான். கொடுத்தது யாரு? பிரம்மா கொடுத்துருக்கார். இப்ப கடைசியில் அவர் படுறது யாரு? அவரே படுறார். அவரே உழுக்கிறான், சத்தியலோகத்தை உழுக்கிறான், எல்லாரையும் உழுக்கிறான், ஆடுறான். இப்ப என்ன பண்ணுவா? எல்லாரும் வந்து பெருமானிடத்துல பிரார்த்தித்தா, பெருமாள் பார்த்தா அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு. பெருமாளே வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா என்று சொல்லுகிறா போலே வேதவேத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே நாராயணன், அவனே பரம்பொருள், அவனே ஸ்ரீமன் நாராயணன், அவனே சர்வவியாபி, அவனே நியந்தா, அவனே எல்லாவற்றையும் உய்விக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் தன்பால்
பெருக வைக்கிறான். தன் பக்கத்திலே வந்து சேர வேண்டுமென்று ஆசைப்படுகிறான். எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியதா தன்னுடைய சௌசீல்யமான சௌலபியத்தால கல்யாண குணங்களினாலே அனைவரையும் தன்பால் ஈர்த்து கடைசியா அவன் பக்கலிலே வைத்துக் கொள்ளும்படியாக அவன் அத்தனை தூரம் பண்றானோ இல்லையோ, எதிர் சூழல் புக்கு திரிவான்னு சொல்லுவார்கள் ஆழ்வார்கள். எதிர் சூழல் புக்கு. நம்ம என்னவோ நினைச்சிருக்கோம் நம்ம பெருமாள் பக்கத்துல போறோம்னு, ஆனா அது உண்மை அல்ல. ஆனா பெருமாள் தான் நம்ம பக்கத்துல வராருன்னு வச்சுக்கணும். அதுதான் உண்மை. நம்ம என்னவோ பெருமாளை போய் உபாசனம் பண்றேன்னு நம்ம நினைச்சுக்கிறோமே தவிர அது உண்மை அல்ல. எம்பெருமான் நம்ம பக்கத்துல வந்து இந்த ஒரு ஆத்மா கிடைப்பனா, இவன் ஒருவன் கிடைப்பனா, இவன் ஒருவன் கிடைப்பனா என்று தானும் சுத்தி திரிகிறான்னு சொல்லுவார்கள். அப்படி இவ்வளவு பண்ணி அதனால பெருமாள் என்ன பண்ணார், தான் அவதாரம் பண்ணினான். அந்த நாராயணனே பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானும் தசரதாத்மஜனாக, தசரதனுக்கு பிள்ளையாக திரேதா யுகத்திலே அவதரித்தான். சரி, வேத புருஷனாக இருக்கக்கூடிய பெருமாளே தான் நாராயணன் தானும் ராமனா அவதரிச்சுட்டான் அப்படின்னா வேதம் என்ன பண்ணும், அது பார்த்துட்டு நான் ராமாயணமா இருந்துடுறேன் அப்படின்னு அது வந்துட்டான். வேத வேத்யே பரே பும்சே தாசே தசரதாத்மஜே. அதனால அவன் தசரதனுக்கு பிள்ளையாக. எல்லா இடத்துலையும் ஒரு புத்திரன்னா எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணுமா அப்படின்னா, அவன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லும்படியா தந்தை சொல்லுகிறாரே அது வாக்கா வேத வாக்கா இருக்க வேணும், அத்தை நாம் கேட்க வேணும் அப்படின்னு தசரதாத்மஜனாகத்தானும் அவதாரம் பண்ணினான். சொன்ன சொல்லு மீறினதில்லை. ஒரு வில்லா, ஒரு சொல்லா, ஒரு இல்லா, அப்படி மூன்றும் தாரகமாக கொண்டவனாக அப்படி வந்து அவதரித்தானோ இல்லையோ, அப்படி அவதாரம் பண்ணி வில்லை கொண்டு மாந்தோல் மரவரியை சாத்தி கொண்டு தானும் நிற்கக்கூடிய தோரணை எத்தனை ஆச்சரியம் எம்பெருமான். ராமன் அப்படின்னு சொன்னா மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படி சொல்லுகிறோம் இல்லையோ. கற்றதெல்லாம் கற்றது அல்ல, ஒன்றை கற்றால் மட்டுமே கற்றதாகும். அந்த கற்றல் கல்வி அப்படின்னு சொல்றமே, அது என்ன கல்வி என்று சொன்னால், கற்றது கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு தமிழ்ல சொல்லும் இல்லையோ. இப்ப யார கற்க வேண்டும் என்னால் கற்க அப்படின்னு சொன்னா, கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, வேற எதையும் இல்லை. ராமனை கற்றாலே கற்றதாக அர்த்தமே தவிர ராமனை கற்கவில்லை. மற்ற எல்லாவற்றையும் நாம் கற்றோம் அப்படின்னு சொன்னா அது கற்றதாக ஒரு நாளும் ஆகாது. அதனாலே ஏது பயனும் இல்லை. கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி என்று தானும் எல்லாரையும் தான் அயோத்தி வாழ் மக்கள் அத்தனை பேரையும் தானும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கே கொண்டு சென்னான் அல்லவா எம்பெருமான். சாந்தானிகுலோகம் பர்யந்தம் கொண்டு சென்னான். அப்படி பெருமை பெற்றவன் அவன் ஆறுனா சிலையினால். சிலை தான் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வில், அந்த வில்லுக்கு தான் சிலைன்னு பேர். சிலையினால் இலங்கை செத்தான், சிலையினாலே இலங்கையை முடித்தான். சிலையினால் இலங்கை செத்த, சிலையினால் இலங்கை செத்த தேவன், அவனே தேவன். அந்த தேவனே தேவனாவான். அவன்தான் தேவன், நம்ம ரட்சிக்கக்கூடிய தேவன். ரெண்டு அர்த்தம் சொன்னா, ரட்சிக்கக்கூடியவன் என்னும் திவு கதி என்னும், திவு கிரீடா என்னும், திவு கதி என்னும். திவு அப்படின்னு சொன்னா அந்த தாதுவிலிருந்து, தேவன் அப்படி சொன்னா ரட்சிக்கக்கூடியவன் ஒண்ணு. அதே போல நமக்கு கதின்னு சொல்லப்படுகிறவன். வேற கதி உண்டா அப்படின்னா வேற கதியே இல்லை. ராமன் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும். சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கிறவன் தலவத்துதிர ஊட்டி ஓர் வெங்கட வைத்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு வாடமாமயிலாடரங்கத்தம்மான் திருவயித்து உதர வந்தவன் உள்ளத்துள்ளன் நுலாகன்னதேன்னு ஆழ்வார் தெரிவித்தார் திருப்பானாழ்வார். அப்படி இருக்கக்கூடிய இலங்கைக்கு தான் இங்கேருந்து போனான். தான் போய் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனோட கோட்டையில அவனே முடிச்சு அடிச்சு உதச்சி முடிச்சுட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடுமே கூட அவனுக்கு இப்பவும் அகங்காரம் குறையல. பார்த்தான் பெருமாள், பார்த்தா தான் கையில வில்லு இருக்கு, அவன் கையில ஒண்ணுமே இல்லை. ஆயுதம் இல்லாத ஒருவனை அடிக்க கூடாது, இது யுத்த தர்மம். சரி பார்த்தான், அவன் கையில வில்லு இருக்கிற வரைக்கும் அவன் விட்டுட்டே இருந்தான். அடி போட்டு சகட்டு மணிக்க விட்டு சேர்த்தான். முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏற்கனவே பந்துக்கள்லாம் போயாச்சு, மந்திரிமார்கள் போயாச்சு, பிள்ளை போயாச்சு, தம்பி போயாச்சு, எல்லாம் போச்சு. இப்ப படையில இருக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேரு போச்சு, சக்கரம் போச்சு, தனக்கும் ஆயுதம் படுத்து, எல்லாம் படுத்து. இது வரைக்கும் அடிச்சிருந்த ராமன் இப்ப நிறுத்திட்டான். ஏன்னா அவனிடத்துல ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாதவனை அடிப்பது என்பது தர்மத்துக்கு
அழகல்ல, முடிச்சுட்டான், இல்லைன்னுட்டான். இப்ப அவனை பார்த்து சொல்றான், ஐயா நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, இப்போ ராத்திரி பொழுது இருக்கோ இல்லையோ, இருந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வா, பார்க்கலாம். உனக்கு நாளைக்கு நீ வந்து என்னிடத்திலே கைகோர்த்தாலுமே கூட உன்னை நாம் ரட்சிப்போம். பெருமாள் இருக்கக்கூடியது அதுதான். இருக்கட்டுமே, தோஷோ எத்தபி தஸ்ஸாது. பெருமாளுக்கு எத்தனை தூரம் உயர்ந்தவன் என்னால் தோஷமே இருக்கட்டுமே, அதையே நான் அவனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியா வச்சுக்கிறேன். தோஷம் இருக்கட்டும் இல்லையோ. இப்ப ஒரு நல்லது அப்படின்னு சொன்னா நல்லவா, சரி வாழ நல்லவா, அதனால நம்மளோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெருமாள் என்ன சொல்றாருன்னா, நல்லவா வந்தா வரட்டும். இப்ப விபீஷணன் வந்துட்டான், வந்தா சரி வரட்டும். ராவணனே வந்தாலும் வரட்டுமே. மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோ எத்தபிதஸ்யாது சதாமேதத் அஹர்ஹிதம் என்று தோஷமே இருக்கட்டும் சுவாமி, இருந்தாதான் அவனை கொண்டு வரணும். எல்லாமே நல்லா இருக்கு, வசதியா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொன்னா அது ஒன்றும் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்ல முடியாது. தோஷம் இருக்கட்டும் சுவாமி, தோஷம் இருக்கட்டும் கொண்டு வா. அப்படி தோஷமே இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வரும். அதே போல இவன் மித்திரனாக ஒரு நண்பனாக இருக்கட்டும், வரட்டும், கையை கொத்துக்கிட்டும் வரட்டும் அப்படின்னு நினைத்தவன் எம்பெருமான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இல்லேன்னு சொன்ன பிற்பாடுதான் தானும் விட்டான். பணங்கொலை, பணமரத்திலிருந்து கொலையெல்லாம் விழுவது போல சிதறி தெரித்து ஓடியது. கடைசியா முடித்தான். அந்த சிலையினாலே இலங்கையை செத்ததான தேவன்தான் தேவன். அவனே பரம்பொருள். அவனையே நாம் சென்று கிட்ட வேண்டும். அவனையே நாம் தொழ வேணும். அவனையே நாம் கற்க வேணும். அவனையே நாம் சரணம் புகழ வேணும். அவனையே நாம் நினைக்க வேணும். அவனையே தான் தியானிக்க வேணும். காரணந்து தேயா என்று சொன்னது சாஸ்திரம். காரணம் யார்? எம்பெருமானே காரணம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே என்று சொல்ல போது கேனோ உபாயேன லகுனா. யாரு சொன்னா? பார்வதி கேட்கிறா. பார்வதி கேட்டா சிவபெருமானிடத்துல, ஐயா ஏதாவது எனக்கு காரணம், இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு எனக்கு உபாயம் வேணும், ஏதோ ஒரு வழி வேணும். அப்ப நான் எந்த திருநாமத்தை சொன்னால் நன்னாக இருக்கும்? இந்த சகஸ்திரநாம 1000 இருக்கு. இந்த 1000த்துக்குள்ள ஏதோ ஒரு திருநாமம் எனக்கு ஒரு உபாயம், ஒரு வழிக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈஸ்வரன் சொல்றார். அதாவது சிவபெருமான் சொல்றார், ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாமவராரணி. ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராமன்னு சொல்லப்படுகிற இந்த திருநாமத்தை சொன்னாயானால் எந்த ஒரு விஷயத்துக்கு வழி வேண்டுமோ, எந்த ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்க வேணுமோ, எந்த ஒரு விஷயத்துக்கு விடை வேணுமோ, எந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெளிவு வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் இந்த திருநாமத்தை சொன்னார் அப்படின்னு சிவபெருமான் தானும் பார்வதிக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னு பார்த்தா சிலையினாலே இலங்க செத்த தேவனே தேவனாவான் என்று நமக்கு விரோதி நிரசல சீலனாக இருக்கக்கூடிய ராமனே நமக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னார் தொண்டரடி பொடியாழ்வார். அவர் எங்க சுவாமி இருக்கார்? ராமனாக நம்பெருமாள் தான் ராமனுக்கு பிரதிநிதியாக, கண்ணனே பெரியவருமாள் தான் கண்ணனுக்கு பிரதிநிதியாக, ராமனுக்கு பிரதிநிதியும் கண்ணனுக்கு பிரதிநிதியுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருவரங்கத்திலே பெரியவருமாளாகத்தானும் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்று சொல்லிக்கொண்டு ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடுத்த நாள் சந்திப்போம்.